இருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புறேன். நானும் நல்லா இருக்கிறேன். கிளாஸ் எல்லாம் ரொம்ப பிஸியா சூப்பரா போயிட்டு இருக்குது. எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா தைச்சு எனக்கு தனித்தனியா எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய போட்டோ டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப உற்சாகத்தையுமே ஆனந்தத்தையும் கொடுக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ்ங்கிற போது உண்மையாலுமே சொல்றேன்ப்பா, நான் முதல்ல ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது எனக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா நானெல்லாம் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து கத்துக்கிட்டதுங்களா, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு கத்துக்கிட்டது. ஆனா ஆன்லைன்ல கத்துக்கணுங்கிறது எப்படி முடியுமா, அது கத்துக்க முடியுமா, எப்படி அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க நாம எங்கேயோ இருக்கிறது புரியுமா அப்படின்னு ரொம்ப டவுட்டுகளோட நான் இருந்தேங்க. ஆனா எங்க பொண்ணு கண்டிப்பா நீங்க எடுத்து நீங்க பண்ணுங்கம்மா, ஒரு தடவை போட்டு பாருங்க. ஆனா அது ஒரு தடவையே எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ், பாசிட்டிவான பதில்கள், பாசிட்டிவா தைச்சு காட்டுறது எல்லாமே பாசிட்டிவா இருந்தபோது இது நல்லா இருக்குது, இதுதான் இப்ப நல்லா போயிட்டு இருக்குது. நம்ம அது உண்மையா வெளிப்படையா புரியுற மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கறோம். நம்ம கிட்டே ஒண்ணு இருக்குது இல்லம்மா, நம்மளும் சொல்லி கொடுக்கறோங்கிற ஒரு உறுதியான விஷயம் இருக்குது. அதனால என்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்னை ரொம்ப லைக் பண்ணாங்க. எனக்கு அவங்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா செஞ்சாங்க. ஓகேங்களா, இப்போ 3 பேட்ச் பிளவுஸ் கிளாஸ் முடிஞ்சது. ஓகேங்களா, ஆனா மீண்டும் மீண்டும் நிறைய சகோதரிகள் அதை மிஸ் பண்ணவங்க இன்னும் பிளவுஸ் கிளாஸ் தான் வேணும், எங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க. அதே சமயத்துல இப்போ 4th பிளவுஸ் கிளாஸ் நான் போட போறேங்க. சரிங்களா, நவம்பர் 2 இருந்து நான் ஆரம்பிக்க போறேன். இப்ப எல்லாம் புக்கிங் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த 2 வாரம் 3 வாரம் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு பிளவுஸ் கிளாஸ்ல ஒரு புதுசா ஒன்று ஆட் பண்ண போறேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆரி ஒர்க், பேட்ச் ஒர்க், அதாவது எல்லாமே எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் பண்ணிட்டே இருக்க முடியாது பிளவுஸ்ல. சும்மா சாதாரண சாரி, ஒரு சாதாரண ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு சாதாரண சிம்பிளா ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்ப காட்டுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃபா காட்டுறாங்க. கட்டிங்கு தைச்சு போடுறதெல்லாம் டஃபா காட்டுறாங்க. அது ஒரு சிலருக்கு புரியாது. பிகினர்ஸ்க்கு சுத்தமாவே அது எப்படிடா கட் பண்றாங்க அப்படிங்கிறது புரியாது. சேலையில இருந்து எவ்வளவு எடுக்கணும், இல்ல சேலையில வெளியில துணி எப்படி எடுக்கணுங்கிறதெல்லாம் புரியாது. ஓகேங்களா, உங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஈஸியான மெத்தட், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட்ல எப்படி கட்டிங் போட்டு பேக் மட்டும், ஓகேங்களா, பேக்கை எப்படி கட்டிங் போட்டு நீட்டா பேட்ச் ஒர்க் ஈஸி மெத்தட்ல கேன்வாஸ் வச்சு எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் நானு. அதனால இந்த தடவை பாத்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ், லைனிங் பிளவுஸ், பேட்ச் ஒர்க், ஓகேங்களா, 3 வெரைட்டி கத்து கொடுக்க போறேன். 4 டேஸ், அதாவது 500 rupees 4 டேஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நிச்சயமா இதுக்கு முன்னாடி என்கிட்ட சேர்ந்து படிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் இதாத்தான் இருக்கும். ஏன்னா அவங்க கிளாஸ்ல நான் பேட்ச் ஒர்க் சொல்லி தரல, சாரிமா. இன்னொன்னு பேட்ச் ஒர்க் கிளாஸ்னே நான் ஒண்ணு போடுறேன். இது இவங்களுக்காக புதுசா இப்ப வந்திருக்கிறவங்க தீபாவளிக்கு அப்புறம் நம்ம போடணும்னு ஒரு ஐடியா பண்ணோம். கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இப்ப கொஞ்சம் இதா இருக்கிறேன். நான் உங்களுக்கு இப்போ நம்ம பேட்ச் ஒர்க் அது கூட வருது, ஒரு பிளவுஸ் கட்டிங். ஏன்னா அந்த ஒன்ன படிச்சிட்டாலே நம்ம அடுத்தடுத்து எப்படி படிக்கலாங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைச்சு உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் நீங்க செய்வீங்க. ஓகேங்களா, அதனால எல்லாருமே நீங்க தயவு செய்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறோமா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பிஸியா தான் இருக்கிறது. ஓகேங்களா, நீங்க பாத்தீங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், நான் என்ற போன் நம்பர் இல்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா தயவு செய்து போன் பண்ணாதீங்கன்னு சொன்னா அது மீண்டும் மீண்டும் தெரியாம காலையில 6 மணில இருந்து நைட்டு வரைக்கும் ரொம்பவே கால் பண்றீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. நான் ஏதோ பிஸியா இருக்கிற டைம்ல எடுத்தானா உங்களுக்கு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதா. நீங்க கேட்கற கேள்விகள் ஒவ்வொன்றும் ஸ்லோவா, ஒவ்வொரு லேடிஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, எப்படி பண்றீங்க, இது என்னதுன்னு அப்படியே அசால்ட்டா அவங்க வீட்டுல உட்காந்து சாதாரணமா பேசுறாங்க. நான் இங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரியாம நான் அத்தனை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களாலதான் நான் வளர்ந்து நிக்கிறது. ஓகேங்களா, அப்போ உங்களை அவாய்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன், தயவு செய்து போன் பண்ணாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க, அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை அனுப்போம். கொஞ்ச நாளா நான் ரிப்ளை பண்ணிருக்க மாட்டேன், சாரி, அதுக்கு மன்னிச்சுக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் பிஸியா இருந்த டைம்ல நான் எங்கனால அது மீண்டும் உங்களுக்கு பதில் சொல்லி இது பண்ண முடியல. இனிமேலும் தயவுசெய்து நீங்க வாட்ஸ்அப்ல எதா இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நாங்க கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம், அதுக்கான விஷயங்களை நாங்க ஸ்டெப் எடுப்போம். ஓகேங்களா, நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க, போன் பண்ணாதீங்க தயவுசெய்து. அதே மாதிரி படிக்கணும், என்கிட்ட கத்துக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தா சும்மா பொழுதுபோக்குல நம்ம கேட்டு வைப்போம், சும்மா தெரிஞ்சு வைப்போம். ஏன்னா நானு
4 டேஸ்ன்னு சொல்லிட்டேன், 500 ருபீஸும் சொல்லியாச்சு, என்னென்ன சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேன், தெளிவா சொல்லியிருக்கிறேன். இதை மீண்டும் எங்கிட்ட வாட்ஸ்அப்குள்ள வந்து எங்கிட்ட இதே விஷயத்த கேட்டு அது நாங்க டைப் பண்ணி அனுப்பிச்சு வாய்ஸ் கொடுத்து எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்க மேடம் அப்படி சொல்லிட்டு அப்படியே காணாம போயிடுறீங்க. அது எதுக்குன்னு உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். ஓகேங்களா? அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். நீங்க கலந்துக்கிறீங்க சேர்ந்துக்கிறீங்கன்னா மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா வெளிப்படையா நம்ம ரேட்ல உள்பட சொல்லிட்டோம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா இப்ப மேக்ஸி கிளாஸ் சூப்பரா போச்சு. சாரி கன்வெர்ட் பண்ணி தைக்கிறது சூப்பரா 2 பேட்ச் போயிருக்குதுமா. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுடிதார் கிளாஸே நம்ம போடலான்னு இருக்கிறோம். 5 டேஸ். ஓகேங்களா? 5 டேஸ் 500 ருபீஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் சுடிதார், நார்மலா எல்லாருமே போட்டுக்கிற மாதிரி ஓப்பன் சுடிதார். ஓகேங்களா? அந்த ஓப்பன் சுடிதாருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்து, அதாவது இங்க மட்டும், அதாவது என்னை மாதிரி கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுருக்கு வச்சாலோ மத்த ஏதாவது டிசைன் வச்சாலோ கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாம் ஆக்வர்டா கொஞ்சம் குண்டா தெரியற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி தைக்காம நம்ம நார்மலா தைச்சிட்டு இங்க ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு 4-5 சுருக்கு வர மாதிரி. ஓகேங்களா? அந்த மெத்தடு உங்களுக்கு ஒண்ணு சொல்லி தருவேன். அதே மாதிரி சாரியை கன்வெர்ட் பண்ணி அம்பர்லா மாதிரி தைக்கிறது. ஓகேங்களா? 3 கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வரும். அதுல வந்து அம்பர்லா கட்ல போன தடவை வந்து சொல்லி கொடுக்கற போது நான் அந்த துப்பட்டா மாதிரி அட்டாச் பண்ணி கொடுக்கல. ஏன்னா அது எங்க பொண்ணுக்கு தைச்சங்காட்டி அவங்க அட்டாச் பண்ண வேண்டாம். இந்த தடவை நான் எனக்கு தைக்க போறேன். ஓகேங்களா? அது வந்து நான் அந்த அதோட முந்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த முந்தி தான் எடுத்து நான் துப்பட்டா மெத்தட்ல எப்படி தைக்கிறது அட்டாச் பண்ணிங்கிறத அந்த மெத்தடு சொல்லி கொடுக்க போறேன். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் 5 டேஸ் 500 ருபீஸ். ஓகே, பாத்தீங்கன்னா ஆரி வந்து 2 பேட்ச் போயிருக்குதுமா. 2 மாசம் ஒரு மாசம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா எங்கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் பிளவுஸ் தைச்சு போட்டு அது எங்கிட்ட வாட்ஸ்அப்ல நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாவும் சந்தோஷமா இருக்குது. எனக்கு அது ரொம்ப ஹாப்பி. ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட அட்வான்ஸ் கிளாஸ் எப்போன்னு கேட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பிஸியில அதை விட்டுட்டேன். இப்போ உங்களுக்காக அட்வான்ஸ் கிளாஸ் போட போறேன். அட்வான்ஸ்ல நிறைய சிலபஸ் இருக்குதுமா. அந்த சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். இதுலயே சேர விரும்புறவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ண போதும், போன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு மாசம் 1000 ருபீஸ். ஓகேங்களா? நான் ஏற்கனவே 1500 சொல்லியிருந்தாங்க நேர்ல படிக்கிற போது. நான் இப்ப 1000 ருபீஸா மாத்தியாச்சு. சரிங்களா? ஒரு மாசம் அட்வான்ஸ் கிளாஸ். அதுல எல்லா மெத்தடும் உங்களுக்கு வந்துடும். எல்லாம் சகல அப்டேட் ஃபுல்லா வந்துடும். நீங்க என்கிட்ட ஒரு மாசம் படிச்சீங்கன்னா நீங்க பிரைடல் ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு உங்களை நான் உருவாக்கி விட்டுருவோம். ஓகேங்களா?